எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் மற்றும் குருமகா சன்னிதானம் அவருடைய திருவடி கமலங்களையும் தருமபுரி ஆதீனம் 27ஆம் மற்றும் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். அறநருள் அமைப்பினருக்கும் ஓதுவாமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் சிவாச்சாரிய ஐயா அவர்களுக்கும் திருமுறை இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் இளையரியவன் ஐயா அவர்களுக்கும் நலமிகு புனிதர் பேரவையாக இங்கே வழங்கக்கூடிய சிவனைய செல்வராகிய உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். ஒரு அடைமழை பெய்த பிறகு தூவானம் போல அடியன் பேச வந்திருக்கிறேன். ஆகமங்களை பற்றிய செய்தி ஆகையினாலே எனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு என்று ஒரு சிறு செய்தியை சொல்லிவிட்டு தொடங்குகிறேன். அடியேன் முதுகுன்றத்திலிருந்து வருகிறேன். விருத்தாசலம், அது அங்கே பழமலைநாதர் குடிகொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, விநாயகருக்கு 6 படை வீடு உண்டு. அதிலே ஒரு படை வீடு விருத்தாசலம் ஆழத்து பிள்ளையார். அது மட்டும் இல்லை, அங்க முருகப்பெருமான் காமிக முதல வாதுலமிகராக இப்போ சொன்னார்கள். அந்த 28 ஆகமங்களை சிவலிங்கங்களாக அமைத்து பெருமான் வழிபட்ட தலம் ஆகியினாலே அங்கே வழிபட்ட புண்ணியம் என்னமோ தெரியல, இங்கு வந்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சிவலிங்கங்களாக அமைத்து முருகப்பெருமான் வழிபட்டதாக அந்த ஐதீகம் உண்டு. அங்கே அந்த திருக்கோயில்ல அவர் வந்து சோமாஸ்கந்த மூர்த்திமா இருக்கும். அம்பாளுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மூர்த்தம். அப்படி ஒரு பெரும் பாக்கியம் ஆகையினால அந்த தளத்திலிருந்து அடியேன் வந்திருக்கிற நிலையில ஆகமங்களை பற்றி மிகச் சிறப்பான செய்திகளை கேட்க வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலேயே மற்ற திருமுறைகள் 12 திருமுறைகள்ல மற்ற திருமுறைகள் படித்து தெரிந்து கொள்ளலாம். இது வந்து உபதேச முறையில் தெரிந்து கொள்ள வேண்டியது திருமந்திரம். ஆனாலும் ஆசை பற்றி அறையலுற்றேன் என்று சொல்வதை போல அடியேன் ஒரு ஆசை பற்றி பேச வந்திருக்கிறேன். அவங்க வடமொழியும் தென்தமிழும் முழுக்க தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நிலையிலே ஆழங்கால் பட்ட புலமையிலே பல செய்திகளை சொன்னார்கள். அடியேன் கேள்வி செல்வத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டதை பிரதிபலிக்க வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். இன்றைக்கு 10வது நாள். 10 என்றாலே தமிழ்ல யாவை குறிக்கும், சைவ சித்தாந்தத்தில் ஆன்மாவை குறிக்கும். ஆன்ம முன்னேற்றத்துக்கான ஒரு நல்ல நாள். அதனாலதான் இன்றைக்கு திருமந்திரம் பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன தன்னை அறிவது, ஆன்மாங்கிறது என்ன? தன்னை அறியணும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. மயிலும் பொம்மபுர ஆதித்தனுடைய அருட்சீடர் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் சொல்வார், தனை அறியும் அறிவை அறி வென்ற சிவஞானியே சப்பானி கொட்டி அருளே. தனை அறியும் அறிவுதான் அறிவு. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரன்னு சொல்லிடாயோ வெண்ணிலாவே. அதனால தன்னை அறிதல், அந்த தன்னை என்பதை பார்க்கணும். அதே மாதிரி சோதி இடத்துல 10 என்று சொன்னால் ஜீவனஸ்தானம். நமக்கு என்ன ஜீவனம்? வினையால் பிறக்கிறோம், பிறந்ததால் மறுபடியும் வினை செய்கிறோம். இதுதான் நமக்கு ஜீவனம். இந்த ஜீவனம் மாறணும். பெருமானி நினைக்கக்கூடிய அந்த ஜீவனம்னா வாழ்க்கை முறை, அது நமக்கு வரணும். அப்படிங்கிற நிலையில இங்கே சிந்திக்கிறோம். சக்கரவர்த்தி தவராசு யோகியனும் மிக்க தீரு மூலனருள் மேவும் நாள் என்னாலோ என்று தாயுமானவர் குறிப்பிடுமாறு போல மிக அழகாக அற்புதமா அந்த கதையை சொன்னாங்க. அதுல 1-2 மட்டும் அடியேன் உணர்ந்ததை பிரதிபலிக்கிறேன். என்னன்னா, ஆணிரைகள் மூலனை இழந்த நிலையில் வருந்தி அழுதன, ஆணிரைகளின் கவலை தீர்க்க அவர் கூடு விட்டு கூடு பாய்ந்தார் என்று கதை. ஆனால் உண்மையில் 4 கால்களை உடைய பசுக்களுக்காகவா அவர் கூடு விட்டு கூடு பாய்ந்தார்? 2 கால்களுடைய பசுக்களாகிய நமக்காகத்தான் அவர் கூடு விட்டு கூடு பாய்ந்தார். உபதேசம் பசுக்களுக்கு இல்லையே, அந்த ஒரு நாள் தானே அதுங்களுக்கு, மீதி முழுக்க நமக்காகத்தான். ஆக ஆன்மாக்கள் உய்வதற்காகத்தான் பெருமான் செய்த திருவருளாக அவரே இங்கே மறைய வைத்திருக்கிறார். அவ்வளவுதான். ஒரு முக்கியமான செய்தி, இந்த உலகத்துல சின்ன சின்ன முடிவெல்லாம் நாம எடுக்கிறோம், பெரிய முடிவை இறைவன் தான் எடுக்கிறான். அவன் தான் உடலை மறை செய்திருக்கிறான். நாம என்ன செய்யலாம்? இட்லி போடலாமா, தோசை போடலாமா, பச்சை அதாவது சட்னி என்ன போடலாம், பச்சை மிளகாய் சட்னியா, காஞ்ச மிளகாய் சட்னியா, வெங்காயம் தக்காளி சட்னியா, இதை முடிவு பண்ணலாம். பெரிய பெரிய விஷயங்கள், நாம டாக்டர் ஆகிறோமா, ஆசிரியராகவா, என்ன வேலைக்கு போறோம், நம்ம பிள்ளைங்க என்ன வேலைக்கு போறாங்க, நம்ம கையில எதுவும் இல்லைங்க. எல்லாம் இறைவன் வகுத்த நியதி.
ஆகையினால் அதே மாதிரி பெருமான் வகுத்த நியதி. மற்ற திருமுறைகளுக்கு இதுக்கு இன்னொரு நுட்பமான வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடுன்னா, மற்ற நூல்கள் எல்லாம் தொகுத்து சொல்லுது, தன் அனுபவத்தை இறைவனிடத்தில் சொன்னது. நல்லா கவனிக்கணும். உணர்ந்ததை சொல்லுவது பிற திருமுறைகள், உணர்த்துவதற்காக வந்தது திருமந்திரம். உணர்த்துவதற்காக வந்ததுக்கு வேறுபாடு இருக்கிறது. நீங்க சாத்திர நூல்களை பற்றி சிந்தித்து பார்த்தால் ஒரு செய்தி தெரியும். திருவுந்தியார் எப்படி எழுதப்பட்டது என்றால் மற்ற நூல்களை போல உட்கார்ந்து எழுதுனது இல்லைங்க. சீடனின் பக்குவத்தை கண்டு அவனுக்கு ஏற்ப உரைத்ததுதான் திருவுந்தியார். திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார், அதே மாதிரி திருக்கலிற்றுப்படியார், அதே பெயரையுடைய அந்த ஆசிரியருடைய மாணவர் இல்லையா, திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார். அவர் என்ன பண்ணார்? சீடனின் பக்குவத்துக்கு ஏற்ப உபதேசித்தது. கவனிக்கணும். மற்ற திருமுறைகள் உணர்ந்ததை பற்றி பேசுவன, இது உணர்த்துவதற்காக வந்தது. பக்குவம் மாணவனுக்கு கொள்வோன் கொள்வகை அறிந்து அவன் உளம் கோல கோட்டமில் மனத்தில் நூல் கொடுத்தல், நன்னூல்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன பக்குவம் இருக்கிறது என்று பார்த்து புரிய வைப்பதற்காக வந்தது. நந்தி திருத்தலம் திருவிடை மருதூருக்கு ஏன் வந்திருக்காரு? அதை தாண்டி அங்க வழிபட்டு மறுபடியும் திருவாவடுதுறைக்கு வந்திருக்காரு. இங்க சிவபெருமான் இருக்காரு. இது சிவன் கோயில் திருவிடை மருதூர். ஆனா அங்க இருக்கிறது நந்தி பெருமானுடைய ஆலயம். அதனாலதான் நந்தி உபதேசித்தல் என்று சொல்லுவது கைலாயத்தில் உபதேசித்தாரா அல்லது இவர் 3000 ஆண்டு தவம் இருந்த பொழுது இவர் தானாக அங்கே உணர்ந்தாரான்னு தெரியல. நமக்கு அந்த நுணுக்கம் நமக்கு தெரியல. ஆனால் பெருமான் இதை உணரச் செய்திருக்கிறார். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று சொல்லுவார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? கேட்பவருடைய தகுதி அறிந்து சொல்லுதல் அர்த்தம். அதனால் நோக்கமான விஷயம் நம்ம மேலோட்டமா புரிஞ்சுக்க கூடாது. இதெல்லாம் படிக்கணும்னா முதல்ல நமக்கு ஒரு பக்குவம் இருக்கணும். சைவ சித்தாந்தம் படிக்க வரும்பொழுது நான் மாணவர்களுக்கு நடத்தும் போது சொல்லுவேன், தோசை கல்லை பற்றி தெரியுமான்னு கேட்பேன். ஒருத்தர் தோசை சுடுறது, தோசைனாலே என்னன்னு தெரியாது. ஒரு வீட்டுக்கு போனாங்க, கணவன் மனைவியா போனாங்க. இதுவரை தோசைன்னா சாப்பிட்டது கிடையாது. சரி, தோசை வார்த்தாங்க, கல்ல போட்டாங்க, தோசை வார்த்தாங்க, சாப்பிட்டாங்க. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வெளியூருக்கு போனார். ஐயா மழை வருது, நாங்க தங்கிட்டு போலான்னு இருக்கிறோம், இங்க தங்கி, அதனால என்ன வாசல்ல தான் இருக்கு, தோசை கல் இருக்கு, மாவு இருக்கு, நீங்களே இரவு பொழுது தோசை சாப்பிட்டு காலையில கிளம்பி போங்கன்ட்டு அவர் சொந்த உறவினர் வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டார். இவர் என்ன பண்றாரு? இவர் இந்த அம்மாவும் தோசை ஊத்துறாங்க, கல்ல போட்டாங்க, அடுப்பு பத்த வச்சாங்க, கல்ல போட்டாங்க, எண்ணெய் தடவினாங்க, மாவை வார்த்தாங்க, தோசை வரமாட்டேங்குது. ஏன் வரலன்னா கல்லு சூடேறல. கல்லு சூடேறாம அதை கவனிக்காம இவங்க வார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு தடவையும் கழுவி கழுவி வார்க்க ஈரம் ஈரம் ஈரம். முதல்ல நம்ம மனம் பக்குவப்படணும். பக்குவப்பட்டாதான் செய்தி தோசை கல்லு சூடேறினாதான் தோசையை வார்க்க முடியும். நம்ம மனம் இந்த இதுல இருந்து கொஞ்சம் பற்று அற்ற நிலையில் வரும்பொழுதுதான் இது ஆகமங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப அழகா சொன்னாங்க, தோத்திரமும் சாத்திரமுமாக விளங்குகிறது. அதுல ஒரு நுணுக்கமான செய்தி எங்கள் பேராசிரியர் திருநாவுக்கரசு ஐயான் மயிலங்கல்லூரில் நான் படிச்சேன். அங்க சொல்லுவார், வேலுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு படைக்கலங்கள்ல. அஸ்திரம் சஸ்திரம் என்று ஆயுதங்களை இரண்டாக பிரிக்கலாம். அஸ்திரம் என்பது கையை விட்டு போய் எதிரியை தாக்குவது, அம்பு. எதிரியை போய் தாக்குது, கையை விட்டு போய் தாக்குது. ஆனால் சஸ்திரம் என்பது வாள். சா கூட்டல் அஸ்திரம், சான்னா சேர்ந்து இருப்பது, அது சஸ்திரம்னு பேரு. கையில வாள் வச்சுக்கிட்டு அப்படியே வெட்டுறான். வேல் இருக்கிறது பாருங்கள், அது அஸ்திரமாகவும் இருக்கும் சஸ்திரமாகவும் இருக்கும். அதனால அதற்கு படைக்கல நாயகம் என்று ஒரு பெயர் உண்டு. அதே மாதிரி 12 திருமுறைகள்ல திருமந்திரமானது தோத்திரமாகவும் விளங்கக்கூடியது, சாத்திரமாகவும் விளங்கக்கூடியது. எனவே அந்த முருகப்பெருமானுடைய வேல் போல திருமந்திரத்தை இரண்டுக்கும் ஏற்றதாக நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அமைந்திருப்பதை பார்க்கிறோம். மூவர் தேவாரத்தை வேதசாரம் என்று சொன்னால் திருமந்திரத்தை ஆகமசாரம் என்று சொல்லலாம். மந்திரம் என்று சொன்னாலே நமக்கு தெரியும் 2 விஷயம். மந்திரம், ஸ்திரம்னா நிலைப்படுத்துவது, மன்னா மனம் நினைக்கிறது, நினைத்ததை உறுதிப்படுத்துவது, நிறைவேற்றுவது மந்திரம். இன்னொன்னு, அது ரகசியமா இருந்தாதான் மரியாதை. மந்திரம் என்பது ரகசிய பொருள்களை உள்ளடக்கியது.
மேலோட்டமா பார்த்தா விஷயம் எதுவுமே புரியாது. பொதுவா மந்திர ஆலோசனைன்னு சொல்லுவாங்க. கம்பராமாயணத்தை கூட 2 இடத்துல வரும் மந்திர ஆலோசனை. மந்திரிகளோட ஆலோசனை கிடையாது. மந்திரம் என்று சொன்னால் ரகசிய ஆலோசனை. எதிரிய வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்று சொல்லுவார்களே, அப்படி யோசிப்பது. அப்ப மந்திரம் என்றால் ரகசியம். மந்திர பொருள்வையின் ஆகுணமும் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. அதே தொல்காப்பியம் நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்கிறது. அதையே திருவள்ளுவரும் சொல்லுகிறார். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அந்த மந்திரத்துக்கு விளக்கம் எழுதுகிற போது பரிமேலழகர் சொல்லுவார், அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் உடனே பயனளிப்பது. அது வரமாக இருந்தாலும் சரி, சாபமாக இருந்தாலும் சரி, உடனே பலிக்கும்படியாக இருப்பது. ஒரு 3000 பாட்டு ஒரே யாப்பில் அமைந்த ஒரே நூல் கலிவிருத்தம் என்கிற ஒரே யாப்பில் அமைந்தது திருமந்திரம் மட்டும்தான். நீங்க எல்லா திருமுறைகளையும் பாருங்க, யாப்பு மாறி இருக்கும். ஒரே யாப்பில் அமைந்தது இது மட்டும்தான். கந்தர் அனுபூதியை சொல்லலாம். அது 51 பாடல்கள், மாத்ருகா புஷ்பமாலை என்று சொல்லுவார்கள். 51 பாடல்களை கொண்ட அது கலிவிருத்தத்தால் அமைந்தது. ஆனா அது அதனுடைய அமைப்பு ஒரு மாதிரி இருக்கும். தேமா புலிமா என்று சொல்லி இயற்சீர் வெண்டலையை மட்டும் கொண்டதாக இருக்கும். இது இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை இரண்டும் அமைந்ததாக இருக்கக்கூடிய நிலையில அடிதோறும் 4 சீர்கள் 4 அடிகள் மொத்தம் 16 சீர்கள் கொண்டதாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான தன்மை உடையதாக இருக்கிறது. அதிலே 9ஆம் தந்திரம் மகுட ஆகம சாரமாக விளங்கக்கூடியது. அதிலே வரக்கூடிய ஒரு பகுதி சூன்ய சம்பாஷணை. நம்ம தலைப்பு ஒட்டி வந்துட்டேன். இப்ப சூனிய சம்பாஷணை. சூன்யம்னா என்ன சொல்லுவோம்? ஒன்னும் ஞான சூன்யம்பா, எது சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது. ஞான சூன்யம். சூன்யம்னா ஒண்ணும் இல்லை. பால் பால்னா என்ன? ஒண்ணும் கிடையாது. எதை சொன்னாலும் புரிய மாட்டேங்குதியா அப்படிங்கிறது. அந்த மாதிரி பெரியவங்களுடைய வாக்கெல்லாம் நுணுக்கமாக இருக்கும், தெரியாது. திருவந்தியாரில் ஒரு பாட்டு வரும், மூளை இருந்தாரை முற்றத்தே விட்டவர் சால பெரியர் என்று உந்தி பெற, தவத்தில் பெரியர் என்று உந்தி பெற, தவத்தின் தலைவர் என்று உந்தி பெறன்னு வரும். இப்ப என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? மூளை இருந்தாரு. நான் இங்கே விருத்தாசலத்துல இருந்தேன், என்னை கூட்டு வந்து இங்க முற்றத்தில் விட்டுருக்காங்க ஐயா. மூளை இருந்தாரை முற்றத்தை விட்டவர் சால பெரியர் என்று உந்தி பெற. இது மேலோட்டமா இப்படியும் அர்த்தம் பண்ணலாம். மூளை இருத்தல்னா என்ன? எதற்கும் பயன்படாமல், தன்னை பற்றியே தெரிந்து கொள்ளாமல், காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குழவியை போல் கிடந்ததே ஆன்மா. தான் யார் என்று தன்னுடைய அறிவு, இச்சை, கிரியை எதுவும் அதுக்கு தெரியாது. அப்படிப்பட்டதற்கு தனுகரண புவன போகங்களை கொடுத்து கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு கொண்டு வந்து சுத்த நிலையை நோக்கி வழிபடுத்துகிற குருவாக வந்து ஆட்கொள்ளுகிறார் அல்லவா, அவர் தான் மூளை இருந்தாரை முற்றத்தே விட்டவர். முற்றம்னா என்ன அர்த்தம்? வெட்டவெளி. வெட்டவெளிங்கிறது என்ன? பால். அதை நோக்கி செலுத்துகிறார் அர்த்தம். அப்படி எல்லா நூல்கள்லையும் சூட்சமம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா சித்தர் பாடல்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம அப்படியே ஒண்ணுமே புரியாது. என்ன சொல்ல வராங்க சித்தர்கள்னு பார்த்தா முசு முசுக்குன்றத ரகசியமா சொல்லுவாங்க. இரு குரங்கின் கையெடுத்து தேய். குரங்குக்கு முசுன்னு பேரு தமிழ்ல. முசு முசுக்கை இரு குரங்கு. இரு குரங்கின் கையெடுத்து தேய்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? சுக்கைன்னு வாங்க. முசு முசுக்கைன்னு சொல்ல மாட்டாங்க, முழுசா சுக்கை அப்படிம்பாங்க. ஆஞ்சநேயர் கையும்பாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றேன்னா அதுல நிறைய ரகசியங்கள் இருக்குது. ஓரடி நடவேன் சித்தர்கள் பாட்டில் வரும். அது என்னடா ஓரடி நடவேன்னா, நம்முடைய நிழல் உச்சி வெயில் படும் போது ஓரடி அளவுக்கு இருப்பாருங்க, அந்த நேரத்தில் நடக்காதீங்க. என்ன இன்னும் இப்பெல்லாம் சொல்லவே வேணாம். அதாவது பாவம் செய்தவன் தான் பங்குனி வெயில்ல திரிவாம்பாங்க. அந்த மாதிரி உச்சி வெயில்ல திரியப்படாது. ஈரடி கடவேல். ஈரடி கடவுள்னா ஈரத்தரையில குறுக்கு நெடுமுக்கு நடந்து கிடக்காத, உடம்புக்கு ஆகாது. இருந்து உண்ணேல். இது நின்று சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது என்ன இருந்து உட்காந்து சாப்பிடக்கூடாதா? உட்காந்தானே சாப்பிடணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. இருந்துன்னா வயிற்றில் ஏற்கனவே ஆகாரம் இருந்து உண்ணேல், அது ஜீரணமான பிறகு அல்லது வெளியேறின பிறகு சாப்பிடணும். அற்றால் அளவறிந்து உண்க. நிறைய திருவள்ளுவர் நிறைய சொல்லிக்கிட்டே போவார். அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னு. அப்ப இந்த மாதிரியான நிறைய சூட்சும விஷயங்கள் எல்லாம் சித்தர் பாடல்களே வரும். இவரும் ஐயா அவர்கள் சொன்னதை போல அனிமா முதலான அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்கிற சித்தி கைவரப்பெற்றவர். சித்தி என்ற சொல்லுக்கு சிந்தித்ததையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய தன்மையின் அர்த்தம். சித்தி விநாயகர் சொல்றீங்க இல்லையா,
நம்ம நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றுவது தானே சித்தி விநாயகர். இன்னும் சொல்ல போனா சித்தி என்பதற்கு வீடு பேறு என்று பொருள். சித்தினா உண்மையான பொருள் வீடு பேறு. அப்படி வீடு பேறு நோக்கி நம்மை செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நூலாக இருக்கிறது. தத்துவ நூல்கள் எல்லாம் மிகுந்த நுட்பம் வாய்ந்தவை. அவங்க பார்வைக்கு ஒவ்வொரு விதமா தெரியும். பிஎட்னு ஒரு பாடப்பகுதி இருக்கு. இந்த டீச்சர் ட்ரைனிங்ன்றாங்க பாருங்க, பிஎட். அதில் மைத்தட சோதனைன்னு ஒன்று உண்டு. மை உறிஞ்சும் பேப்பர்னு ஒன்று இருக்கும். இங்கு உறிஞ்சுற பேப்பர், ஒரு பேப்பர். அதில் என்ன பண்ணுவாங்க, இங்க் பேனாவிலிருந்து இங்கை ஊற்றுவாங்க. அதை 4ஆம் அடிச்சு 8ஆம் அடிச்சு மறுபடியும் விரிச்சு காட்டி மாணவர்கள் ஆசிரியர் பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? ஒருத்தன் சொல்லுவான் யானை போல தெரியுதுங்கிறான், ஒருத்தன் பூதம் போல தெரியுதுங்கிறான், ஒருத்தன் முருகர் மாதிரி தெரியுதுங்கிறான். அப்ப அவனுடைய உணர்வு எப்படிப்பட்டது என்பதை இதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். மேகத்தை பார்த்து கூட நம்ம சொல்லுவோம் இது இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஆக நம்முடைய எண்ணத்தை நம் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் ஏற்றவாறு நம் எண்ணத்தை பிரதிபலிப்பதாக இருக்கக்கூடியதாக திருமந்திர பாடல்கள் விளங்குகின்றன. அவற்றை புரிந்து கொள்வதிலே நமக்கு வேதங்கள் இருக்கிறது. நோக்குவையெல்லாம் அவையே போறல் என்று சொல்லுவார்கள். டமட டம டம டமட டம டமன்னா நமக்கு வெறுமனே சத்தம் கேட்கும். ஆனா சில பேருக்கு குமர குருபரன்னு கேட்கும். தவக்கலை கரகரன்னு சத்துறது ஹரகரன்னு கேட்குது. யாருக்கு? பெரிய அன்பின் வரகோண தேவருக்கு. உடனே தங்க காசை வாரி இறைக்க சொல்றாரு. சிவலிங்கமா தெரியுது மேல இருந்து விழுந்த வேப்பம்பழம். அப்ப அந்த மனநிலையை நாம் உணர்ந்து கொண்டால் அந்த கருத்தை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆக ஒரு ரகசியம் போல இருக்கும். அதை தான் எங்க சொல்ல வர சூனிய சம்பாஷணை. சம்பாஷணை கலந்துரையாடல் அல்லது எடுத்துரைப்பது. சூனியம் என்றால் அவ்வளவு சீக்கிரம் புரியாதது, நுட்பமானது. இன்னும் சொல்ல போனா ஒரு விடுகதை அமைப்பிலே இருப்பது. கிட்டத்தட்ட ஒரு 70 பாடல்கள் இருக்கின்றன. அதில் 67 பாடல், மீதி 3 இடைச்செருகல் சொல்றாங்க. ஆக 70 பாடல்கள் இருக்கின்றன. அதில் பிசி என்று சொல்லுவார் தொல்காப்பியர். பிசின்னா ஒரு புதிர், விடுகதை போடுற மாதிரி இருக்கும். ஆக ஞான சித்தராகிய திருமூடர் விடுகதை போடக்கூடிய ஒரு அமைப்பிலே பாடியிருக்கிறார். சூனிய சம்பாஷணை என்றால் சம்பாஷணை சூனியம் போல இருப்பதுன்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். சூனியத்தை பற்றிய சம்பாஷணை. இறைவன் சூனியம் பாழ். அவனை நம்மளால ஏன்னா அவன் சொரூப லட்சணத்தில் அவன் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுமா? ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளையனம் கொட்டாமல் நாம தான் அவருக்கு வடிவம் கொடுத்துக்கிட்டு இருக்க மொழி. அவன் எல்லாம் கடந்தவனாக இருக்கிறான் சொரூப லட்சணத்தில். தடத்த லட்சணம் தான் நம்ம இறங்கி வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். முப்பாழும் பாழாய் முடிவில் ஒரு சூனியமாய் அப்பாழும் பாழாமது என்று சொல்லுவார்கள். அப்படி இறைவனை புரிந்து கொள்வது என்பது மிகவும் கடினமானது. சூட்சுமத்தில் சொல்றது எப்படின்னா பிரிது மொழிதலனி என்று சொல்லுவார்கள். சொன்னதை அப்படியே புரிஞ்சிக்க முடியாது. இந்த விடுகதைகள் பழமொழிகள்லாம் இருக்குது பாருங்க. திருவள்ளுவரே சொல்லுவார், கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. பெரிய தேர் கடல்ல ஓடாது, கப்பல் தெருவில் ஓடாது. இது யாருக்கு தெரியாது? இதுக்கு திருவள்ளுவர் வேணுமா என்று கேட்கப்படாது. அதனுடைய நோக்கம் என்னன்னா இடவலிமை இல்லாவிட்டால் உன்னால் வெற்றி பெற முடியாது. இன்னும் நிறைய சொல்லுவார். முதல்ல கதை சொல்லுவார். பெரிய யானையை கூட முதல்ல தண்ணிக்குள்ள இழுத்துரும். அந்த முதல்ல தண்ணீரை விட்டு வெளியில வந்தால் ஒரு சொருநாய் கூட அதை இழுத்துட்டு போயிடும்பார். அப்ப இடவலிமை முக்கியமானது. அப்ப சொல்ல வர கருத்தை எல்லாம் அவர்கள் வெளிப்படையாக சொல்லாமல் ஓமையை சொல்லி பொருளை புரிய வைப்பார்கள். இதற்கு பெயர் ஒட்டணி, பிரிது மொழிதலணி, நுவலா நுவர்ச்சேணி என்று இலக்கணம் பலவிதமாக சொல்லுகிறது. விடுகதைகள் எல்லாம் அப்படிப்பட்ட தன்மை உடையனவாக இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே ஒரு குறியீட்டு சொல்லாக ஆளப்பட்ட பாடல் தான் இப்ப நாம இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த வழுதலை வித்திட பாகல் முளைத்தது என்று தொடங்கக்கூடிய ஒரு 4 அடிகளை கொண்ட பாடல். அதாவது வழுதலை வித்திட பாகல் முளைத்த. வழுதலைன்னா வழுதுணங்கான்னா வேற ஒன்றும் கிடையாது, கத்திரிக்காய். கத்திரிக்காயிலேயே நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சது சொத்த கத்திரிக்காய் தான் தெரியும். பாதி எடுத்து போட்டு கிடப்போம். அதில் இந்த கத்திரிக்காயில் இது அப்படியே அதாவது சூடு காட்டி சாப்பிடலாம், அது நல்லா இருக்கும், அப்படியே பசஞ்சிடலாம், இதை சாம்பார் வைக்கலாம், இது காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு ஒரு 30 வகை கத்திரிக்காய் சொல்றாங்க. அதில் ஒரு வகை வழுதலை. ஒருத்தர் வழுதலை விதைச்சார். என்ன வரணும்? கத்திரிக்காய் தானே வரணும், கத்திரி செடி தானே முளைக்கணும். அங்கே என்ன பண்ணுது? பாகல் கொடி முளைக்கிறது. இது என்ன வம்பா இருக்கு? விர ஒன்று போட்டால் சுர ஒன்றா முளைக்கும், அவரை போட்டால் துவரையா முளைக்கும். விசித்திரமாக இருக்கிறதே. கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதையா இருக்குது, பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காய் முடிந்த கதையா இருக்கிறது என்று நமக்கு பலவிதமான யோசனைகள் வருகிறது. ஏன்னா
எதை உள்ளது போகாது, இல்லது வாராது, உள்ளதே சிறக்கும்னு சத்காரியவாதம் எல்லாம் சொல்லுவார்கள் சைவ சித்தாந்தத்தில். அப்படி இருக்கும்பொழுது வழுதலை வித்திட பாகல் முளைத்தது. நாம கத்திரிக்காய் விதை போட்டா ஏன் பாகல் முளைத்தது? அப்ப நம்ம ஒண்ணு சொன்ன பாருங்க, இது ரகசிய குறியீட்டு மொழி. இதிலே அவரவர் அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி விதவிதமாக பொருள் புரிந்து கொள்ளலாம். 90கள் என்று சொல்லுவார்கள். 1990 1999 வரையில் அந்த புது கவிதையை அடுத்து வந்த காலகட்டத்தில் சில பேர் கவிதை எழுதியிருப்பார்கள். அதுக்கு பெயர் இருண்மை கவிதைகள்னு பேரு. இருண்மை கவிதைனா நமக்கு விளங்காது, அல்லது அவரவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நேரடி பொருள் இருக்காது. இந்த ஆர்ட் ஒன்று எழுதுறாங்க பாருங்க. இப்ப வந்து புதிய படங்கள் வரைகிறதுல ஒரு நியூ ஆர்ட்டா அந்த ஒரு படம் வருது பாருங்க, அதுக்கு அப்படியே இதை வீசிடுறான், வர்ணங்களை வீசி விட்டு இது உனக்கு எப்படி தோன்றுகிறதுனா அவங்கவுங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. ஒரு திரைப்படத்தில் கூட நீங்க பார்த்துருக்கலாம். இதை வீசி விட்டு ஓஹோ இது இந்த நேரத்தை குறிக்குதா இதை குறிக்குதா அப்படின்ட்டு அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி. அது வர்ணம், இதுவும் வண்ணம் தான். வண்ணம்னா சொல்லுன்னு அர்த்தம். மந்திரம் பதம் வண்ணம்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆகையினால இது ஒரு சொற்ஜாலம் தான். இதனுடைய உண்மையான செய்தி என்னன்னு முழுக்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் பின்னணியை சொல்லிட்டு இந்த செய்திக்கு வந்துடுறேன். ஒரு விவசாயில 2 வகை உண்டு. உழுது உண்பவர், உழுவித்து உண்பவர். உழுது உண்பவர்னா கொஞ்சோண்டு நிலம் இருக்கும். ஓரேழ் உழவன் சொல்லுவாங்க. ஓர் உழவன் கொஞ்சம் நிலம் இருக்கும், அதை வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் ஒரு 2 தலைமுறையா நிலம் சேர்ந்து இருந்தா இவங்களால முழுக்க முடியாது. ஆனா ஆட்களை வைத்து இவங்க கிட்டையும் வேலையாட்கள் இருப்பாங்க, வெளியிலையும் கூப்பிட்டு உழுவித்து உண்போர் அப்படின்னு. அப்படி உழுவித்து உண்ணக்கூடிய ஒரு குடியானவன். அவன் இடத்துல நிறைய பேர் வேலை செய்யறாங்க, ஆனா ஒழுங்கா வேலை பார்க்கறது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு திரிவாங்க, இவங்க பேச்சுக்கு கட்டுப்படுறதே கிடையாது. நம்ம வேலையாட்கள் நம்ம பேச்சுக்கு கட்டுப்படணுங்க. அப்பதான் குடும்பத்தை ஒழுங்கா நடத்த முடியாது. வீடா இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமா இருந்தாலும் சரி, விவசாய நிலமா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம உடம்பு இருக்கு, நம்ம பேச்சுக்கு அது கட்டுப்படுதா? யோசிச்சு பாருங்க. நம்ம கேட்டுக்கிட்டா பல்லு விழுது, நம்ம கேட்டுக்கிட்டா காது கேட்காம போகுது, நம்ம கேட்டுக்கிட்டா தலைமுடி கொட்டுது, நரைக்குது. கிடையவே கிடையாது. ஆண்டவன் வேணும்னே இதை படைச்சிருக்கிறான். உயிருக்கு ஒத்து வராத ஒன்னையே உடம்பா படைச்சிருக்கிறான். நான் சொல்லல, அருணகிரிநாதர் சொல்றார். உடலும் உடல் உயிரும் நிலை பெறுதல் பொருள் என உலகம் ஒருவி வரும் அனுபவன சிவயோக சாதனையில். உடலும் உடல் உயிரும். நான் நினைச்சேன் உடலும் உடல்ல இருக்கக்கூடிய உயிரொன்னு கிடையாது. உடலும் உடல் மாறுபடுதல்னு அர்த்தம். உயிருக்கும் உடம்புக்கும் ஒத்து வராதுப்பா. உயிருங்கிறது அது அறிவுடைய பொருள், இது உடம்பு அறிவற்றது. இது எது வேணுங்கிறது அதை வேணாம். எதிர்மாறானது. ஆனா இதை வச்சுக்கிட்டு தான் இந்த படிக்காத பையன்லாம் பாஸ் பண்ண வைக்கின்றாங்களே. ஓட்டச்சட்டியா இருந்தாலும் கொழுக்கட்டை வேக வைக்கணும்னு, ஆசிரியரை மார்க் வாங்க வைக்கணும், ரிசல்ட் வரணும்னு. அந்த மாதிரி கதையா இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நம்ம கரை சேரணும். இதுலயே சொல்றாங்க பாருங்க, இந்த 5 புலன்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வேடர்கள், இவங்களை வச்சு நம்ம மேய்ச்சாகணும். இதுங்க நம்ம பேச்ச கேட்காது, படாத பாடு நம்ம படுத்தும். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு உணதால் சேர ஒட்டார், ஐவர் செய்வதன் யான். கந்தர் அலங்காரத்தில் கேட்கிறார், எங்க இருந்தியா எனக்கு இந்த உடம்பை கொடுத்த? இந்த 5 இன்னும் நிறைய வருது, ஆரம்பிச்சா முடிக்க முடியாது. அதாவது கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமென். கடைசியா சொல்லுவார், பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே. எங்கிருந்து எனக்கு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து? மற்றவங்களுக்காவது ஏதோ கும்பிடுற தலை இருக்கு, பாடுற வாய் இருக்கு, எனக்கு ஒரு பொரியும் கோளில் பொறிகளையே எனக்கு சேர்த்து படைச்சிட்டே ஆண்டவனே, இது என்ன கொடுமை அப்படின்னு. ஆக நம் பேச்சை கேட்காத நம்முடைய பொறிபுலன்கள் போல, இன்னும் சொல்ல போனா இலக்கணத்துக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் ஒரு சின்ன வேற்றுமை உண்டு. தற்கிழமை பிரிதின் கிழமைன்னு சொல்லுவாங்க. எனது மோதிரம்னா பிரிதின் கிழமை, அதை விற்கலாம், வாங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எனது விரல் தற்கிழமை, இதை நம்ம வேணும்னா வெட்டி போடுறோம், வேணும் ஒட்ட வச்சுக்கலாம் சொல்ல முடியாது. மோதிரத்தை கட்டி போடலாம், பிரிதின் கிழமை. விரல் அப்படி கிடையாது. ஆனால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? இந்த உடம்பே பிரிதின் கிழமை, மோதிரம் மாதிரி. நீங்க நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த உணர்வு வந்துட்டா யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும். நாம அது வரணுமே அந்த பக்குவம். இந்த உடம்ப நம்ம பிரிதின் கிழமையா உணர்ந்துட்டோம்னாலே நமக்கு சைவ சித்தாந்தம் புரிஞ்சுடுதுன்னு அர்த்தம். ஆகையினால நம்ம பேச்சை எது கேட்குது கேட்கல என்று பார்க்கிற பொழுது இந்த உடம்பு தான், இந்த உடம்பாகிய தோட்டம். இங்க
5 பேர் குடியிருக்கிறார்கள். மெய்வாய் கண் மூக்கு செவி கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிதல் பொரியும் புலனும். புரிஞ்சுக்குங்க, இதுங்க நம்ம பேச்ச கேட்கறதே கிடையாது. வேற வழி இல்லை. யாராவது ஒரு பஞ்சாயத்துக்கார கூட்டு வந்து ஒரு நடுநிலையா இருக்கிற கூட்டு வந்து ஏதாவது சொல்ல வைக்கணும். இன்னும் சொல்ல போனா இதை கொடுத்த ஆள் யாரு? நீ தானையா இந்த ஆளை வேலைக்கு ஏற்பாடு பண்ணது? நீ தானே. அவரை போய் இட்டுக்கிட்டு வா. யாரு? பெருமான் தான். அவர் தானே இந்த 5 நமக்கு கொடுத்தவர். பெருமானே எனக்கு தெரியாது. சிவபிரகாசர் சொல்றாரு, குதிரை ஒண்ணு, மனமாகிய குதிரைய என்கிட்ட கொடுத்த. சில குதிரை என்ன பண்ணும், குப்புற தள்ளனதும் இல்லாம குழியும் பறிக்கும். அவ்வளோ நல்ல குதிரை இருக்கு. அந்த மாதிரி எனக்கு குதிரை கொடுத்துருக்க. நீ முதல்ல இந்த முரட்டு குதிரையை கட்டுப்படுத்தி நீ ஏறி உட்காந்து சவாரி பண்ணி அப்புறம் என்கிட்ட ஒப்படை. இது அவ்வளோ மோசமா இருக்குதுன்னு சொல்லுவார், மனம் என்னும் குதிரையை. அந்த மாதிரி நமக்கு 5 பொறிகளை கொடுத்த இறைவன் இடத்துல போய் முறையிடுறோம். அவர் என்ன பண்றாரு? குருவாக வருகிறார். நம்முடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு குருவாக நான் இருக்கிறேன்பா, என் பேரை கெடுத்துடாதீங்க, என்னை நம்பிதான் இவர் உங்களை வேலைக்கு வச்சிருக்காரு, அதனால நீங்க ஒத்துழைப்பு செய்யணும்னு குருநாதர் வந்து நிற்கிறார். நான் பார்த்துக்கிறேன் எதுவா இருந்தாலும். குரு சொல்லிட்டாருன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி பாபம் நாசம் வாங்க. குருநாதர் மட்டும் இருந்துட்டாருன்னா எல்லாம் நிறைவேறுங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் 40 வருஷம் 3 குருநாதர்களை தேடி போய் பரவச நிலைக்கு ஆளாகும் பயிற்சியை பெற்றார். அவரிடத்துல வந்த நரேந்திரன் என்கிற அந்த சீடனுக்கு, விவேகானந்தருக்கு அவர் தலைமையில கைய வச்சார். 4 வினாடியில் அவர் பரவசம் ஆயிட்டார். இது எப்படி சாத்தியம்னா, நெருப்புல காட்டக்கூடிய ஒரு கம்பி மத்தாப்பு எரிவதற்கு 2 நிமிஷம் ஆகும். எரியிற மத்தாப்புல காட்டி பாருங்க, 2 வினாடியில பிடிச்சுக்கும். அந்த மாதிரி நல்ல குருநாதர் அமைந்து விட்டால், நல்ல குருநாதர் சிவனே தான். குருவே சிவமேன கூறினன் நந்தி. நமக்கு வரக்கூடியவர் யாரு? சிவன் தான் குருநாதர். எப்படி மாணிக்கவாசகருக்கு வந்த மாதிரி தான் அப்படி அமைவார். அப்படி குருநாதர் வந்து நமக்கு உபதேசம் செய்து விட்டால் இந்த பொறிபுலன்கள் என்ன ஆகும்? அப்ப நாம என்ன செய்யறோமோ அதெல்லாம் எப்படி நன்மையாக விளையும், முளைக்கும் என்கிற செய்தியை இங்கே சொல்ல வருகிறார். அதுதான் இந்த பாட்டினுடைய ரகசியம். பாட்டை சொல்லிடுறேன், அப்புறம் படிப்படியா விளக்கத்தை சொல்றேன், பாருங்க புரியும். வழுதலை வித்திட பாகல் முளைத்தது. கத்தரிக்காய் விதைய போட்டேன், விதைச்சேன். பாகல் கத்தரி செடி, பாகல் கொடி, அது முளைச்சது. புழுதியை தோண்டிட பூசணி பூத்தது. புழுதியை தோண்ட, அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? புழுதியை தோண்டி தான் அப்புறம் விதை போட்டிருக்கணும். வார்த்தை மாறி வந்தாலும் இதுக்கு பேர் பொருள்கோள்னு சொல்லுவாங்க. கொண்டு கூட்டு பொருள்கோள், முன்னையும் பண்ணி கொண்டு கூட்டிக்கணும். புழுதியை தோண்டிட, புழுதியை தோண்டினேன், விதை விதைச்சேன், பாகல் கொடி வந்தது. ஆனா பூத்தது பூசணி. இது அதை விட ஆச்சரியமா இருக்கு. முழுதும் பழுத்தது வாழைக்கனியே. கடைசியில் பார்த்தா பழுக்கும் போது வாழைக்கனியா இருக்கு. விதைச்சது ஒண்ணு, முளைச்சது ஒண்ணு, மலர்ந்தது ஒண்ணு, கனிஞ்சது ஒண்ணு. இதை பார்த்ததும் பயந்து போயிடுது இந்த கூட இருந்த வேலைக்காரலாம். இது என்னடா, இது பேய் பிடிச்ச இடமா, இது மந்திரவாதிகள் ஏதோ பண்றாங்களா? தொழுது கொண்டு ஓடினர் தோட்ட குடிகள். கையெடுத்து கும்பிட்டு ஓட ஆரம்பிச்சிடுது. எது? இந்த 36 தத்துவங்கள் தான். ஆகையினால இது இந்த பாடலுடைய கருத்து. இதுல நுணுக்கம் என்னன்னா, வழுதலை வித்திட. அது என்ன வழுதலை? வழுதலைங்கிறதுக்கு வேற ஏதாவது நுணுக்கமான பொருள் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னன்னா, முதல்ல புழுதியை தோண்டினேன் என்று சொன்னால், புழுதினா தோட்டம். தோட்டம் என்பது நம்முடைய மனம். ஏன்னா மனம் போல் வாழ்க்கை, வேற உடம்பு கிடையாது, மனம்தான். எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம். அந்த மனம் பக்குவப்பட வேண்டும். அதனால புழுதியை தோண்டுதல் என்ற சொல்லுக்கு தத்துவ ஆராய்ச்சி. குருவின் முன்னாலே நாம் ஆராய்ச்சி பண்றோம். ஐயா சொன்னாங்க, நான் யார், என் உள்ளமார், என் ஞானங்கள் யார், இப்படி ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறோம். ஆராய்ச்சி பண்ண நமக்கு ஒரு அறிவு தெளிவு ஏற்படுகிறது. இந்த காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம் இதெல்லாம் போகுது. அல்லது காமம், வெகுளி, மயக்கம் என்று சொல்லுவார்கள் தமிழ்ல. ஆக இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு விலக ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த மனம் போன போக்கில் போகாமல் நாம நம்மை பற்றி கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆகையினால புழுதியை தோண்டுதல் என்பதற்கு தத்துவ ஆராய்ச்சி. நாமளே நினைச்சு பார்ப்போமே, 100 வருஷத்துக்கு முன்ன எங்க இருந்தோம், 100 வருஷம் கழிச்சு எங்க இருக்க போறோம்? இதுக்குள்ள நம்ம பண்ற அடிச்சாட்டியங்கள் என்ன கொஞ்சமா நெஞ்சமா? எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் கிடையாது. ஆகையினால இதுதான் தத்துவ ஆராய்ச்சி. யோசிச்சு பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது. அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் சக மாயையில் நின்று தயங்குவதெனர். எல்லாம் இதெல்லாம் சும்மா
மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இதெல்லாம். ஆகையினால புழுதியை தோண்டுதல் என்றால் தத்துவ ஆராய்ச்சி செய்தல். எப்ப? குருவுக்கு முன்னால். இல்லைன்னா அதுங்க ஏமாத்திட்டு போயிடும். குருவை எதிரில் வச்சுக்கிட்டு தத்துவ ஆராய்ச்சி செய்தோம்னு சொன்னா நமக்கு என்ன வருது? வழுதலை வித்திட. நாம சில அன்றாட கடமைகளை முறைப்படியாக செய்கிறோம். அப்படி செய்கிற பொழுது பாகல் முளைத்தது. பாகல் என்ற சொல்லுக்கு பாத்தீங்கன்னா பாகற்கா கசக்கும், மேலோட்டமான பொருள். அதுக்கு உண்மையான தமிழ்ல பாத்தீங்கன்னா பாகு கூட்டல் அல். பாகு என்றால் இனிப்பு, அல் என்றால் இல்லாதது, இனிப்பு அல்லாத பண்டம். அப்ப கசக்கும் பண்டம் பாகல். அப்ப நமக்கு கசப்பு ஏற்படுகிறது. அந்த கசப்பு என்ன சொல்றாங்க? வைராக்கியம் என்று சொல்லுவார்கள். வைராக்கியம் என்ற சொல்லுக்கு நீங்க நாம நினைக்கிற பொருள் வைராக்கியம்னா பிடிவாதம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது தப்பான பொருள். ரொம்ப வைராக்கியங்க என் பையன், அவங்க திட்டாங்கன்னு இவன் படிச்சு அல்லது கிளம்பி போய் அப்படிலாம் சொல்லுவாங்க. வைராக்கியங்கிறது உண்மையான அர்த்தம் என்னன்னா வி ராகம். வி ராகம் தான் வைராகம், வைராக்கியம்னு ஆச்சு. வீணா இல்லைன்னு அர்த்தம். விமலன், மலமில்லாதவன். அப்ப வி ராகம். ராகம்னா என்ன? ராகம்னா ஆசை, ஓசை. ராகம்னா ஆசைக்கும் அதான் பேரு, ஓசைக்கும் அதான் பேரு. அதான ராகம்னு சொல்றேன் இல்லைங்களா? ஓசை தானே இசை. அராகம் என்று சொல்லுவார்கள். தமிழ்ல நம்ம இன்னைக்கு ஈ போட்டு எழுதுவோம் இராகம்னு. அந்த காலத்துல அராகம்னு எழுதுவாங்க. கலிப்பாவனுடைய 6 வகையான உறுப்புகள் அது ஒண்ணு. 6 உறுப்புகள் ஒண்ணு அராகம். இன்றைக்கு நாம ஈ போட்டு இரத்தம்னு சொல்லுவோம். அன்னைக்கு அரத்தம்னு சொல்லியிருக்காங்க. அரத்தமேனியாய் திருவாசகம். ரத்தனம் என்பதை ரத்தின சபாபதி இரத்தினம் என்று இன்னைக்கு சொல்லுவோம். அரதனம் என்று சங்க இலக்கியம் சொல்லுகிறது. அப்ப ரகரத்துக்கு அகரம் போட்ட மரபு அன்றைக்கு உண்டு. சரி, அராகம் ராகம் என்ன ஒண்ணு? ராகம் என்பதற்கு ஆசை என்று ஒரு அர்த்தம் உண்டு, மகாபாரதத்தில் வருது ஆசை. அப்ப வீராகம் என்றால் ஆசையின்மை. பொருள்கள் இடத்திலே அதான் பக்தி வைராக்கிய விசித்திரம்னு திருச்சதகத்துக்கு தத்துவ குறிப்பு எழுதுவாங்க பாருங்க திருவாசகத்துல. அதனால விராகம் வைராகம் அதுதான் வைராக்கியம். ஆகையினாலே அந்த ஆசையற்ற தன்மை. அப்ப நமக்கு என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா மனம் பக்குவப்படுகிறது. அந்த இருவினை ஒப்பு என்று சொல்லுவார்கள். நல்லது கெட்டது ரெண்டையும் ஒன்னா நினைக்கக்கூடிய மனநிலை. செஞ்சாந்து எரியினும் செத்தினும் போழினும் நெஞ்சு ஓர்ந்து ஓடா நிலைமை என்று சொல்லுவார் தொல்காப்பியத்துக்கு உரை வளர்ந்த பேராசிரியர் மெய்ப்பாட்டிகளுக்கு. செஞ்சாந்து எரியணும், சந்தனத்தை மேல ஊத்தினாலும் சரி, செத்தினும் கலக்கட்டை எடுத்து கொத்தனாலும் சரி, போழினும் கணப்பாறை எடுத்து குத்தனாலும் சரி, பொழந்தாலும் சரி. அப்ப இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் கூறுதல் இல்லைன்னு சொல்லுவார் திருவள்ளுவர். இதை நடுநிலை என்று தொல்காப்பியம் பேசுகிறது. அவங்க வடமொழியில பாத்தீங்கன்னா நவரசத்துல இது சாந்தி சமாதி நிலை என்பதாக அந்த இரண்டுமற்ற நிலை. இன்பமும் இல்லை துன்பமும். மெய்த்திருப்பதம் ஏவென்ற போதிலும் இத்திருத்துறந்து ஏகென்ற போதிலும் சித்திரத்தின் அளர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவார்னு கம்பராமாயணத்தை சொல்ற மாதிரி ஒரே மாதிரியான மனநிலை. அப்ப அந்த வைராக்கியம் பிறக்கிறது, வெறுப்பு வருகிறது. குருநாதர் உபதேசித்தார், இந்த பாகலை விதைக்கிறோம், உலக வாழ்க்கையில் கொஞ்சம் பக்குவத்தை ஏற்படுத்திக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு பொருள் மீதான பற்று அருகிறது. அப்புறம் பூசணி பூத்தது. பூசணி என்ன பண்ணுது? பூசணி பூத்தல் என்ற சொல்லுக்கு ஆன்ம நாட்டம் நமக்கு உண்டாகிறது. ஏன்னா இருவினை ஒப்பு மலபரிபாகம் இது வந்தா சக்தி நிபாதம் நிகழும். சக்தி நிபாதம், நிபாதம்னா வீழ்ச்சி, அருள் வீழ்ச்சி என்று சொல்லுவார்கள். அப்ப இறைவன் என்ன செய்கிறான்? பக்குவப்பட்ட பாத்திரத்தில் தான் பொருளை வைக்க முடியும், வைக்க வேண்டும். முன்ன சொன்ன பாருங்க, கல்லு சூடான ஒரு தான் தோசையை வார்க்கணும், அது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு. ஆகையினாலே அந்த பக்குவ நிலை ஏற்பட்ட பிறகு நமக்கு அவர் உபதேசத்தை செய்கிறார். அப்ப பூசணி பூத்தது என்ற சொல்லுக்கு சிவம் பற்றிய ஒரு நாட்டம் நமக்கு ஏற்படுகிறது. பாகல் முளைச்சது, அந்த வைராக்கியமானது நமக்கு ஏற்பட்டது. ராகம்னா ஓசைன்னு பார்க்கிறோம், ஆசைன்னு பார்க்கிறோம். ஆக பற்று அறக்கூடிய நிலை வந்தால், இருவினை ஒப்பு வந்தால் நமக்கு பூசணி என்கிற ஒன்று தானாக பூக்க ஆரம்பிக்கிறது. அப்படி வந்துவிட்டால் நாம ஒண்ணு விதைச்சோம், ஆனா நடக்கிறது ஒண்ணா இருக்கு. நமக்கு சாதாரண கத்திரிக்காய் கிடைச்சா போதும் நினைக்கிறோம், நமக்கு என்னமோ நடக்குது வாழ்க்கையில. ஔவையார் சொல்லுவாங்க, நாஞ்சில் வள்ளுவன் என்பவனிடத்திலே போய் கேட்கிற பொழுது, கீரை இருக்குது என் வீட்டுல, அரிசி சோறு இருந்தா போதும், அரிசி இருந்தா கொடுன்னு கேட்டாங்களாம். அவன் யானையே அனுப்பி வச்சானான்.
ஓ எல்லைக்கு நீ கேட்கிற, என் எல்லைக்கு நான் கொடுக்கறேன்னு அவன் அனுப்பிச்சானா. அடகின் கண்ணுரையாக யாம் சில அரிசி வேண்டினேமாக அவன் தன்னும் தூக்கி குன்றத்தன்னதோர் பெருங்களிர் நல்கியோன்னு சொல்றாங்க. அப்ப இறைவன் அவனுடைய பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி, அவன் அதாவது நம்முடைய பக்குவத்தை மட்டும் பார்க்காம அவனுடைய உயர்ச்சிக்கு ஏத்த மாதிரி நமக்கு கொடுக்கறான். அவனுடைய அருள் வீழ்ச்சி வந்ததனால நமக்கு பூசணி பூக்கிறது. இன்னொரு நுட்பம் இருக்கிறது. திரோதான சக்தியாக இருந்த அருள் மறைப்பு சக்தியாக இருந்தது அருள் சக்தியாக மாறுகிறது. வேற ஒண்ணும் கிடையாது. இந்த சில பெரிய அதிகாரிகளை அல்லது மருத்துவர்களை பார்க்க போனா இன் அவுட்னு ஒரு போர்டு இருக்கும். அவர் உள்ள இருக்காருன்னா அந்த போர்டு இன்னுங்கிறத காட்டும், அவுட்டுங்கிறத மறைச்சிருக்கும் ஒரு தடுப்பு பலகை. அவர் வெளியில போயிருக்காருன்னா அதுக்கேற்ற மாதிரி அவுட்டை காட்டு இன்ன மறைக்கும். அதே மாதிரிதான் இந்த சக்தி என்ன செய்கிறது, உலகியல்ல பக்குவப்பட வேண்டும். ஆணவம் என்பதிலிருந்து நாம், ஆணவங்கிறது ஒரு சட்டப்பொருள், அது தேயணும், தேஞ்சாதான் நடைமுறைப்படுத்தினால்தான் பயன்படுத்தினால்தான் அது பக்குவத்துக்கு வரும். அதை முன்னிட்டு நமக்கு பல பிறவி தரப்படுகிறது. அந்த ஒரு அழுக்கை போக்க, ஆணவம் என்கிற ஒரு அழுக்கை போக்க கண்மம் மாயை என்கிற 2 அழுக்கு சேர்த்து இறைவன் கொடுக்கிறார். உணர வைக்கல. ஏன்னா பக்குவப்பட்டு தானா புரிஞ்சுக்கணும். எந்த ஒன்றையும் சொல்லி கொடுத்தா மறந்துடுவோம். குழந்தை கூட அம்மா ஏமாந்த நேரமா பார்த்து விளக்குல கை வைக்கலான்னு போகும். கை விளக்கு ஏற்றி வச்சிருப்போம், மெழுகு வச்சு ஏற்றி வச்சிருப்போம், போய் கையை வைக்கலான்னு போவோம். என்னதான் அம்மா சொன்னாலும் எப்போ ஏமாறுவாங்கன்னு பார்த்து கை வைக்கும். சில அம்மா என்ன பண்ணுவாங்க, வையே நீ எல்லாம் சொல்லி திருந்த மாட்டேன், வையே சுட்டுச்சு, அடுத்த முறை வைக்கிறியா கைய, ஐயோ நான் வைக்க மாட்டேன். அப்ப பட்டால் தான் தெரியும், நீ கையை வச்சுப்பார். அந்த பக்குவம் வேணும். அதேதான். அப்ப என்ன பண்றாரு இறைவன், உனக்கு இன்னும் வேணும், பாக்கி இருக்குது, நீ பிராரப்த கர்மம் அனுபவிச்சு தான் தீரணும். சூரபத்மெல்லாம் வந்து கெஞ்சும் போது என்ன சொல்றாரு, முருகன் அப்பவே ஒரு உண்டாக்கி இருக்கலாம், உருவாக்கி இருக்கலாம். ஆனா என்ன பண்றாரு, நீங்க அந்த யாகத்துக்கு போனது, நீங்க செய்த தீவினை பயன் நிறைய இருக்குது, அதனால சூரவர்மனால் சில நாள் துன்புற வேண்டி இருக்கிறது. அந்த நிலை முடிந்த பிறகுதான் குமரனையாம் தருவிப்போம்னு சொல்றாரு. அந்த மாதிரி பழைய வேண பிராரப்த கர்மா பாக்கி இருக்குது, மீதி கூட முடிஞ்சிடும். சஞ்சித கர்மா எப்படி முடியும்னா, இறைவன் பேரை சொன்னா போதும், பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே, முடிஞ்சிடும். ஆகாமியும் ஏகனாகி இறைவனி நின்றால் அது முடிஞ்சிடும். ஆனா பிராரப்தம் அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும். என்ன ஒண்ணு, இறைவனை நினைச்சா தண்ணிக்குள்ள ஒருத்தரை போட்டு அடிச்சுக்கிற மாதிரி வலிக்காது. தண்ணிக்குள்ள போட்டு அடிச்சா வலிக்குமா? இறைவனுடைய திரு அருள் தீர்த்தத்துக்குள்ள நாம் இருந்தோம்னா எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்க, நான் தாங்கிக்குவேன். தாக்கும் சக்தி குறையும், தாங்கும் சக்தி அதிகரிக்கும். பெருமான் பார்த்துக்குவான். வெயில் எவ்வளவு கொடுத்தாலும் கொடையா இருந்து தாங்குற மாதிரி இறைவன் நமக்கு தாங்கி நிற்பார். ஆகையினால அந்த ஆற்றலை இறைவன் பூசணி பூத்தது என்பதற்கு இதுநாள் வரையில் நம்மை மறைத்து உலகமே பெரிது என்று காட்டிக் கொண்டிருந்த திரோதான சக்தி இப்போது அருள் சக்தியாக மாறி உலகத்தை மறைத்து விட்டது. திருநாவுக்கரசர் முடிச்சிடுறேன். திருநாவுக்கரசருக்கு அது நாள் வரையில உலகமாக தெரிந்தது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இப்ப எப்படி தெரியுது, பரம்பொருளாக பார்வதியும் பரமசிவனுமாக தெரிகிறது என்று சொன்னால், திருவையாற்று காட்சி கையிலை காட்சி அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால் பக்குவம் வந்து விட்டது. அதனால் வரையில திரோதான சக்தி அவருக்கு இல்லை, அந்த கதைக்காக சொல்றேன். அவரு அந்த கதையில வைக்கக்கூடாது. அவரு திரோதான சக்தியாக இருந்த ஒன்று அருள் சக்தியாக மாறுகிறது. அதுல கூட பாருங்க, பூசணி பூன்னாங்க, பீக்கம் பூன்னு சொல்ல. பீக்கம் பூன்னா நிற பொலிவு இல்லாம இருக்கும் சொல்லுவாங்க. என்னை பார்த்தா உனக்கு பீக்கம் பூ நிறமா தெரியுதா, அவ்வளவு கேவலமா இருக்கா, திட்டுறியா என்று கேட்பாங்க. பூசணி பூ பிரைட்டா இருக்கும். அந்த வார்த்தையெல்லாம் எவ்வளவு நயம் தெரியுமா இருக்கு, அது சொல்ல முடியாது. ஆகையினால பூசு அணி, அந்த பக்கம் தான் பூசுதல்னா பூசுவதும் வெந்நீர், நிறைய திருநீர் அணிந்து அதையே ஒரு சாதனமாக கொண்டு இப்படி வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொருள் வாழை என்ற சொல்லுக்கு சிவப்பேறு அனுபவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பழுத்த மனத்து அனுபவம், நமக்கு அருள் வாழ்வு கிடைக்கும் என்பது அதனுடைய நுணுக்கம். ஆகையினால அப்ப தோட்டக்குடிகள் தொழுது ஓடினார்கள்னு சொல்றாங்களே, அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தோட்டக்குடிகள் பயந்து சென்றார்கள் ஒரு அர்த்தம், பக்குவப்பட்டார்கள் ஒரு அர்த்தம். அப்ப சீவகரணங்களாக இருந்தவை அனைத்தும் இப்ப சிவகரணங்களாக மாறின. ஏன்னா அந்த மூவரை பற்றி திருக்கல்லிருப்படியாரில் வரும். ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தர பெருமான்லாம் எப்படி இவங்க வந்து முதலை உண்ட பாலனை எல்லாம் மீட்டாங்க என்று சொல்லும்போது, மற்றவருக்கு நம்போல் கரணங்கள் அல்லாமைக்கான்னு சொல்லி முடிப்பார். அதனால அவங்க சிவகரணம் உடையவர்கள். இன்னும் இதுல நான் சொன்ன மாதிரி
பலவிதமான பொருள் இருக்கிறது. நேரம் இல்லை, ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். வழுதலை வித்திடுதல்னா குண்டலி யோக சக்தியின் மூலமாக ஆற்றலை மேலேற்றி ஆக்ஞாவரில் மூலாதாரத்திலிருந்து கொண்டு போய் சகசிரார தரத்தில் கொண்டு போய் விட்டு அப்படி யோக நிலையிலே பொருள் தருபவர்களும் இருக்கிறார்கள். நான் முன்னையே சொல்லிட்டேன், மைத்தட சாதனை சோதனை என்று சொன்னேனே, பார்க்கிறவங்க கண்ணுக்கு அவரவர் என்னென்ன அறிவும் அனுபவமும் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய சிந்தனைக்கு அவ்வளவு தெரியும். எவ்வாறு பார்க்கிறார்களோ அவ்வளவு இறைவன் தென்படுவான். அதே மாதிரிதான் இந்த பாடலும் தென்படுகிறது. அப்ப வழுதலை வித்துடுதன குண்டலினி யோக பயிற்சி என்று சொல்லுகிறார்கள். தோட்டக்குடிகள் என்றால் புலன் உணர்வுகள் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்குது குண்டலினி யோகம். இன்னும் சில பேர் வழுதலை வித்துடுதனா துறவு போணுதல் அப்படின்னு அர்த்தம் எழுதுறாங்க. பாகல் என்றால் உலகம் மறுத்தல் என்று சொல்லுகிறார்கள். பூசணி என்றால் சிவபெருமானை குறித்தது என்கிறார்கள். வாழைப்பழம் என்பது முத்தியை குறிக்கிறது என்கிறார்கள். இப்படி விதவிதமான பொருள்கள் ஒவ்வொருவருடைய பார்வைக்கும். ஆனா எது எப்படியோ வினைக்கேடனாக இருக்கக்கூடிய குருநாதருடைய பார்வை நம் மீது பட்டுவிட்டால் நாம செய்யக்கூடிய அத்தனையும் சாதாரண செயல் தான் அவர் செய்தார். கத்தரியை தான் வச்சார். ஆனா அது என்ன ஆகுது, பாகலாகி பூசணியாகி வாழையாக மாறுகிறது என்று சொன்னால் நாம் சிறு சிறு இறைவனுக்கு முன்னால் குருநாதருக்கு முன்னால் நாம் சின்ன சின்ன வழிபாட்டு நிலையை மேற்கொண்டால் கூட போதும். ஒன்றும் வேணாம், பஞ்சபுராணம் படிக்க ஆரம்பிச்சா போதும். புதுசாக வர்றவங்களுக்கு சொல்றேன், 12 திருமுறையும் படிங்க. திருவாசகத்தில் சிவபுராணம் மட்டும் படித்தா போதும் முதல்ல உள்ள வரும்பொழுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நாமே இந்த பங்குனி உத்திரம் மாசி மக கூட்டம் நம்மளை கொண்டு போய் ஆளாக்குற மாதிரி அடியார் கூட்டத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் அந்த அடியார் கூட்டம் நம்மளை கட்டாய கரை சேர்த்துரும். ஆகையினால இந்த வழுதலை வித்திடுதல், பாகல் முளைத்தல், புழுதியை கிளறுதல், வாழைக்கனி முழுதும் பழுத்தல் என்கிற இந்த தத்துவ கருத்து அத்தனையும் அவரவருடைய சிந்தனைக்கு புது புது பொருள்களாக தென்பட்டாலும் மொத்தமாக பார்த்தால் செடி கொடி மரம். செடி என்பது இடம்பெயராதது, கொடி என்பது படர்வது, மரம் என்பது உயர்வது. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம், பாச ஞானத்தையும் பசு ஞானத்தையும் பதி ஞானத்தையும் குறிக்கிறது. இது நான் அதாவது ஒரு கட்டுரை எழுதுறாங்கன்னா ஆய்வு சுருக்கம் என்று சொல்வார்கள். தீசிஸ்ங்கிறது பின்னால வைப்பாங்க. அது மாதிரி நான் இப்ப ஆய்வு சுருக்கத்தை மட்டும் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி மிக விரிவான செய்தியை, என்ன காலம் குறுகிய நிலையில் இருக்கிற நிலையில அவரவரும் மாகேஸ்வர பூசைக்கு தயாராக வேண்டிய ஒரு சூழ்நிலையில மிகச் சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்தது என்ற போதிலும் திருவருளும் குருவருளும் உணர்த்திய வகையில் அடியேன் உணர்ந்த வகையில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறுவதற்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருவாவடுதுறை ஆதீன புலவர் முனைவர் சிவகுமார் அவர்கள் வழுதலை வித்திட பாகல் முளைத்தது என்ற பொருளில் எடுத்துக்கொண்டு குருநாதர் அருள் இருந்தால் எல்லாம் நிகழும், அதுதான் முக்கியம். கத்திரிக்காய் பாகல் செடியாக மாறும், பாகல் செடி வாழையாக மாறும், எது வேணாலும் ஆகும். எம்பெருமான் நினைத்தால் எது ஆகாது. ஆக குருவர்கள் நமக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பாடல் பாடிப்பது என்பதை மிக அழகாக பல உதாரணங்களோடு மிக குறுகிய நேரத்தில் நமக்கெல்லாம் விளக்கினார்கள். நிறைய இந்த சப்ஜெக்டு நிறைய நேரம் பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்டை அவருக்கு கால சூழ்நிலை கடமாக கிடைத்த சிறிய நேரத்தை கூட ஒரு க்ஷணம் கூட அதை வீணாக்காமல் நம்மை அறிவுறுத்துவதிலேயே எப்படி இருவரு எப்போ முகவரி வாகம் சத்தினி பாதம் இதெல்லாம் கிடைக்கும் என்பதற்கு குருநாதர் அருள் வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று, அப்படிப்பட்ட குருநாதராக நம்முடைய திருமூலர் இருந்து இந்த பாடலை பாடியுள்ளார் என்பதை மிக அருமையாக விளக்கி சொன்னார்கள். அவர்களுக்கு நன்றியோடு அவர்களை பாராட்டி வருகிறேன்.